Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கிருபையினால் வாழ்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த கிருபையும் விசுவாசம் எப்படி செயல்படுகிறது, ஒன்றோடொன்று இணைந்து செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது ஒரு பகுதியை வலியுறுத்துகிறார்கள். சிலர் கிருபையை மட்டும் வலியுறுத்துகிறாங்க, சிலர் விசுவாசத்தை மட்டும் வலியுறுத்துகிறார்கள். விசுவாசமும் சரி கிருபையும் சரி ரெண்டுமே தனியாக செயல்படக்கூடியது அல்ல. வெறும் கிருபை மட்டும் இருந்து, கிருபை என்னென்ன, கடவுள் தர்றது, கடவுளுடைய கிருபை நமக்கு எல்லாவற்றையும் அருளுகிறது. விசுவாசம் என்ன, விசுவாசம் தேவன் அருளினதை எடுத்துக்கொள்ளுகிறது. அப்போ விசுவாசம் மட்டும் இருந்தால் தேவன் எதையும் கொடுக்கலன்னா நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இருந்தால் தானே எடுத்துக்கிறதுக்கு. அதே மாதிரி கிருபை மட்டும் இருந்து விசுவாசம் இல்லைன்னா தேவன் எவ்வளவு கொடுத்திருந்தாலும் நமக்கு ஒன்றுமே சொந்தமாகாது. ஆகவே இது ரெண்டும் எப்படி ஒன்றா சேர்ந்து கிரியை செய்கிறது என்று பார்த்தால்தான் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை, கிருபையிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை வெற்றிகரமாக நமக்கு அமையும். சிலர் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. என்னென்னா, எல்லாமே கடவுளுடைய செயல்தான், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே கடவுள் நடப்பிக்கிறார் அல்லது அனுமதிக்கிறார். கடவுள் அதை ஆர்டைன் பண்ணியிருக்கிறார் அல்லது பர்மிட் பண்ணுறார் அப்படிங்கிற விதத்தில் பார்க்குறான். அவர் நடப்பிக்கிறார் அல்லது அனுமதிக்கிறார், இல்லைன்னா நடக்குமா? கடவுளுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. இப்படின்றது ரொம்ப பாப்புலர் ஒப்பீனியன், ஜனங்க மத்தியில் ரொம்ப பாப்புலர் ஒப்பீனியன். இன்னும் கேட்டால் நான் இன்றைக்கி சொல்கிறது ரொம்ப பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு காரியம். நிறைய பேர் ஐயோ அது அப்படி இல்லைன்னுவாங்க. ஆனால் சொல்லுகிறேன், வேதவசனம் முழுக்க அது இப்படி தான் போதிக்கிறது. எல்லாமே நாம் தேவனுடைய சித்தப்படி தான் நடக்கிறது, தேவனுடைய பர்மிஷன் படி தான் நடக்கிறது. அவர் தான் நடப்பிக்கிறார் அல்லது அனுமதிக்கிறார், அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்குதுன்னு நாம் நினச்சோம்னா பெரிய தவறு செய்கிறவர்களாக ஆகிவிடுவோம். என்ன தவறு செய்ய ஆரம்பிச்சிருவோம்? எல்லாத்தையும் கடவுள்கிட்டேருந்து வருதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்றோம், நம்மளே அனுமதி கொடுத்துட்றோம். அப்போ எல்லாம் இந்த கெட்ட காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக போயிடுது, பிசாசு நடப்பிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக போய்விடுகிறது. ஆனால் வேதவசனம் சொல்லுது, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். உங்கள் சூழ்நிலைகள், நிறைய சூழ்நிலைகள், இந்த பிசாசின் கிரியைகள் அல்லது இந்த விழுந்து போன உலகத்திலே அது நிமித்தமாக இன்டைரக்டாக பிசாசு முதல்ல ஆரம்பித்து வச்சது, இன்றைக்கி அது தொடருது. இந்த விழுந்து போன உலகத்தில் அப்படிலாம் நடக்குது. அதை எதிர்த்து நின்று நாம் ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உரிமைகளை அங்கே நிலநாட்ட வேணும். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்கள். இதை காண்பிக்கிறதுக்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7, 8, 9. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏன் அப்படிலாம் சொல்கிறாரு? கவலைப்படாதீங்கன்றாரு. உங்கள் பாரங்கள் எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். ஏன் உங்கள் கவலை எல்லாம் ஏன் அவர் மேலே வைக்க சொல்கிறாரு? ஏன் கவலை சுமக்கூடாது? கவலை சுமந்தா என்ன ஆகும்? சில சொல்கிறாங்க, கவலைன்னா எல்லாருக்கும் சகஜம்தான் பிரதர், என் கவலையை நான் சுமக்கிறேன், உங்கள் கவலையை அவருடைய பாரத்தை அவர் சுமக்க வேண்டியது தான், என்ன பண்ணுறது? ஆளாளுக்கு ஒரு மூட்டை இருக்குது, அதை நம்ம ஆளாளுக்கு சுமந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. வேதம் சொல்லு, சுமக்காத, பாரங்களை இறக்கி வை, கவலைப்படாத அப்படின்னு. ஏன்? இந்த கவலையெல்லாம் பிசாசனுடைய கிரியை நடப்பிக்கும்படியாக வழிவகுத்து விடுகிறது. பயம், கவலை, சந்தேகம், அவிஸ்வாசம் இவைகளெல்லாம் இறக்கி விடணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்துக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால், இவையெல்லாம் பிசாசு அவன் எப்படியாவது ஒரு வழிவகை தேடிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு வழிவகையாக ஆகிடுது அவன் கிரியை செய்கிறதுக்கு. அதனால தான் கவலைப்படாதுங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கன்னு சொல்லி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ரொம்ப கிளியராக இருங்க மைண்டில். என்னதை பற்றி கிளியர்? இப்படி இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் கர்த்தருடைய சித்தம், கெட்டது நடந்தாலும் கர்த்தர் தான், நல்லது நடந்தாலும் கர்த்தர் தான், என்ன அழிவு வந்தாலும் கர்த்தர் தான், வாழ்வு வந்தாலும் கர்த்தர் தான். அது தெளிந்த புத்தி இல்லை, குறுக்கு புத்தி. அது கெட்டுப்போன ஒரு புத்தி. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், அலர்ட்டாக இருங்கன்றாரு. ஏன் இப்படிலாம் சொல்கிறாரு? அப்படி இல்லைன்னா ஏதாவது ஆகிடுமோ? கண்டிப்பாக பாருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி, இந்த ஒரு மிருகம் ஒன்று, இந்த காட்டு மிருகம் மாதிரி அங்கங்கே சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது, வீட்டை சுற்றி ஆளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. யாரை விழுங்கலாமோன்னு, யாரை விழுங்கலாமோன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் விழுங்க முடியாதுன்னு அர்த்தம். அதனால தான் யாரை விழுங்கலாமோன்னு சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இருக்குது.
யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ அவனுக்கு ஒரு வகை கிடைக்கணும். வகை கிடைக்கணும்னா ஏதாவது ஒரு வழி உண்டாகணும், விழுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு கேப் கிடைக்கணும். அதுவும் இல்லாமல் யாரை விழுங்கலாமோ, அப்போ எல்லாரையும் விழுங்க முடியாது. ஒரு சிலர் தான் அதுக்கு ப்ரைம் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க, விழுங்கிறதுக்கு ஏற்ற ஆளுங்க கிடைக்கிறாங்க. நல்லா லபக்குன்னு ஒரே பிடியாக பிடிச்சிடலாம் ஆளை. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. யாருன்னா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக கவலையும் பாரத்தையும் அவிஸ்வாசத்தையும் ஒன்றும் இல்லாதையும் பேசிக்கிட்டு அவங்க பாருங்கள், எப்போ பார்த்தாலும் தங்களுடைய வாழ்க்கையே நெகட்டிவாக தான் பார்த்து எப்போ பார்த்தாலும் அப்படி சொல்லுவாங்க. எல்லா ஆக்சிடெண்ட்டும் எனக்கு தான் பிரதர் நடக்கும், உங்களுக்கு நடக்காது, எனக்கு தான் நடக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அடி, இந்த காலில் அடி, இந்த கையில் அடி, எனக்கு அடிப்படாத இடமே இல்லை. ஒருத்தர் சொல்கிறாரு, அவ்வளோ உடம்புல அடி இருக்குதுங்க, எத்தனை தடவை விழுந்து எந்திரிச்சிருக்கிறேன். அடே அப்போ மெடலை கொடுத்துடலாம் இவருக்கு ஒரு தனி ஒலிம்பிக் மெடலை கொடுத்துடலாம், எத்தனை அடி வாங்கியிருக்கிறாருன்னு. இப்படியே சொல்லி சரி போயிட்டு வர்றேங்க, பத்திரமா போங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க அவங்க வேறு. ஏன்னா இவ்வளோ அடி வாங்கியிருக்கிறாரு, இத்தனை தடவை விழுந்து எலும்பு உடைச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக போய் இந்த தடவையும் விழுந்து எங்கேயாவது உடைச்சிட்டு தான் வருவார். ஏன்னா பேச்சு அப்படி, புத்தி அப்படி. பிசாசுக்கு வாசலை திறந்து விட்டா மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரையும் அவன் விழுங்க முடியாது, எல்லார்ட்டையும் அவன் நினச்சதை செஞ்சிட முடியாது. பிசாசு ஒன்றும் சர்வ வல்லவன் கிடையாது. அவன் எல்லாத்தையும் நடப்பி தர்றதுக்கு அவனுக்கு ஏதாவது வழி உண்டானாதான், வகை உண்டானாதான், யாராவது அவனுக்கு இடம் கொடுத்தால்தான், வாசலை திறந்து விட்டால் தான் உள்ளே வர முடியுமோ இல்லையே. இல்லை நாம் அனுமதிக்காமல் அவன் உள்ளே வரவே முடியாது. நாம் அனுமதிக்காமல் அவன் உள்ளே வரவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி எல்லாமே கடவுள் தான் பண்ணுறாரு அல்லது அனுமதிக்கிறாருன்னு நினைக்கிறவங்க பிசாசை தங்களுடைய வாழ்க்கையில் கட்டவிழ்த்து விட்டு விடுகிறார்கள். சும்மா they turn the devil loose, உள்ளே வாசலை திறந்து உள்ளே போய் ஆடிக்கோன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்றார்கள். தவறு. எதை எதுக்கணுமோ அதை எதுக்கணும், எதற்கு நம்ம வாசலை திறக்கணுமோ அதுக்கு திறக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்போவான். பாருங்கள், லவோதிக்கேய சபைக்கு இயேசு ஒரு செய்தியை கொடுக்குறார் யோவான் மூலமாக. இந்த சபைக்கு இதை சொல்லுன்றாரு. என்ன சொல்கிறாரு? வெளிப்படுத்தல் 3:20 சொல்லி, இதோ வாசலண்டையில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் அவன் வீட்டுக்குள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இப்படி சொல்கிறாரு. வாசலில் நின்று தட்டுறேன்றாரு. ஏற்கனவே அவங்க சர்ச்சு, அவங்க ஒரு சபைன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனங்க இருக்கிற இடம். ஆனால் ஏசு எங்கே இருக்கிறாரு? வெளியே நின்று தட்டிகிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டாங்க இவங்க? சர்ச்சு நடத்துகிற மும்முரத்தில் அவரை வெளியே விட்டு இவங்க உள்ள சர்ச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அவர்கள் விசுவாசிங்க, அவங்ககிட்ட ஏன் வெளியே நின்று கதவு தட்டிகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய முழுமையாக அவர்கள் அனுமதிக்கவில்லை, முழுமையாக அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் ஒரு அவுட் சைடர் மாதிரி ட்ரீட் பண்ணி வெளியே வச்சிட்டாங்க. அவர் முழு கண்ட்ரோல் அவர் எடுக்க முடியல. ஏனென்றால் இவர்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் தட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏன்? நம்முடைய அனுமதி இல்லாமல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றையும் செய்வது கிடையாது. சில சொல்கிறாங்க தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தேவன் செய்ய நினைக்கிறது நாம் தடை பண்ணலாம். ஹலோ, மனுஷ வாழ்க்கைங்கிறது வேறு பாருங்கள். இந்த பூமியில் தேவன் செய்ய நினைக்கிறது ஒன்று தடைப்படாது, உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நினைத்ததை நாம் தடை செய்ய முடியும் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஏன்னு சொன்னால், தேவன் நம்மை அவரை போலவே உண்டாக்கிட்டார். நான் சிந்தித்து ஒரு தீர்மானம் எடுத்து டிசைட் பண்ணி நான் அவரை அளவு பண்ணால் தான் அவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்வார் ஒழிய, இல்லைன்னா அவர் செய்ய போகிறது கிடையாது. இல்லைன்னா என் வாசலில் நின்று தட்டிகிட்டு இருக்கார், ஒரு எட்டி ஒரு உதவ விட்டார்னா எல்லாம் திறந்துக்க போகுது. எட்டி ஒரு உதைய விட வேண்டியது இல்லைங்க. அவர் சீஷர்களுக்கு ரூமுக்குள்ளே பயந்து பூட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தப்போ எப்படி வந்தார்? வெளியே நின்றவர் திடீர்னு பார்த்தா உள்ளே நின்றுருக்கிறாரு. கதை ஒன்றும் அவரை தடுத்து நிறுத்த போகிறதில்ல. அவள் உள்ளே வரணுன்னா உள்ளே வந்துடலாம், அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. ஆனால் அவர் அப்படி வர்றதில்லை, ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு பாருங்க. கதவை தட்டுறாரு. நம்ம வீட்டிலே பாருங்கள், பசங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டா நம்ம வெளியே தான் நிற்கணும். கதவை தட்டி அப்பா உள்ளே வரலாமான்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. நம்ம தான் அப்பா அம்மான்றதுனால தடார்னு உள்ளே திறந்துட்டு போக முடியாது. ஏன்னா நம்மளே பண்ணுறது இல்லை பாருங்கள். இந்த நவநீர் நாகரிக காலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் பழகிக்கிட்டாங்க ஜனங்களே. நம்மளே உள்ளே போகிறதில்ல. ஏன்னா வளர்ந்துட்ட பிறகு அவனுக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவனுக்கு ஒரு ப்ரைவசி, அவனுக்கு ஒரு ரூமு அதுன்னு சொல்லி கொடுத்துட்டு
ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் மரியாதையோட ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவன் ஒரு நபர், இஸ் அ பர்சன். அவனை சும்மா ஒரு ஆடு மாடு மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. இது என்ன நாய் இருக்கிற இடமா இது, கதவை டப்புன்னு திறந்துட்டு ஹே வெளியே வா உள்ளே போ அப்படின்றதுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது பாருங்கள். இது பிள்ளை கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். என்னப்பா சாப்பிட்றியா, சரி சாப்பிடு, இருந்தா சரி 2 இட்லி, இன்னொரு 2 இட்லி சாப்பிட்றியா, சாப்பிடு, இல்லை வேணாண்ணா, சரி போட்டுரு, இல்லை இன்னும் 2 கொடு வாங்கிக்க. எதையும் கம்பல் பண்ண முடியாது பாருங்கள். அவன் வேணும்னாலும் சாப்பிடுவான், அவன் வேணும்னா தான் நம்ம உள்ளே போக முடியும். நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னு சொன்னால் அது தனி மனிதனுடைய சுதந்திரம். அதுக்கு மரியாதை கொடுக்குறோம், அதுக்கு மதிப்பு கொடுக்குறோம் இல்லையா? அதுக்கு மதிப்பு கொடுக்க தெரியலன்னா அப்புறம் வீட்டில் பிரச்சனை தான் வரும். ஏன்னா எல்லா மனிதர்களும் தங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது பேசிக் மரியாதை. அது கடவுள் நம்ம உண்டாக்குனவர், நமக்கு மரியாதை கொடுக்குறதுல அவர் தான் நம்பர் 1. ஏன்னா எப்படி உண்டாக்கியிருக்காருன்னு அவருக்கு தெரியும். நாம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கோன்னு அவருக்கு தெரியும் பாருங்கள். அவர் நம்ம மீறுவது கிடையாது. நம்மளை சிந்திச்சு நீ தீர்மானம் எடுத்து நீ டிசைட் பண்ண, நான் செய்கிறேன்றாரு. நான் செய்ய விரும்புகிறேன், தெரியப்படுத்திட்டேன் உனக்கு, நான் இப்படி செய்ய விரும்புகிறேன். ஆனால் நீ சிந்திச்சு சொல்லு, வேணுமா உனக்குன்னு சொல்லு, நான் செய்ய விரும்புகிறேன். அப்படி தான் அது. நீங்கள் அனுமதிக்கலன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே, சின்னிலேருந்து எனக்கு ஆண்டவரே உமக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை, ஒரு வேலையை வச்சுக்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் வெளியே தான் நின்றுவார். வெளியே நின்று தான் தட்டிட்டே இருப்பார். என்னப்பா வரலாமா திருப்பி தட்டிகிட்டு இருப்பார். நீங்கள் திறந்தால் தான் உள்ளே வருவார். அப்போ நம்முடைய அனுமதி இல்லாமல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றையும் செய்கிறதே கிடையாது. அதனால தான் இல்லை கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பான ஒரு காரியம். இதுக்கு பல உதாரணங்களை காண்பிக்கலாம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் எகிப்தில். அவர்களை விடுவிச்சு தேவன் வெளியே கொண்டாடுறாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் வனாந்தரத்தின் வழியாக பயணம் கொண்டு போகிறார் இல்லையா? இந்த வனாந்தரம் போகிற ரூட்டுங்க இது. அதாவது போய் சேரணுன்னா இந்த வனாந்தரத்தின் வழியாக போக வேண்டியதாக இருக்குது. ஒரு 11 நாள் ட்ரிப்பு இந்த வனாந்தரம் வழியாக. சில நேரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ரோடு 100 கிலோமீட்டரும் நல்லா இருக்காது. ஒரு 10 கிலோமீட்டர் மேடும் பள்ளமாக இருக்கும், குண்டும் குழியுமாக இருக்கும். என்ன பண்ணுறது? அது அப்படி தான், அதான் ரூட்டு. அந்த 10 கிலோமீட்டரை கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டியது தான், சகிச்சிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் போய் சேர்ந்துடலாம். இதில் போகலன்னா அப்புறம் போகிறது கஷ்டம். அந்த பக்கமாக கொண்டு போகிறார். அதில் கொண்டு போகிறது வெறும் ரூட் அப்படின்னு மட்டும் கிடையாது. இந்த ரூட் இப்படி இருக்கிறதுனால அங்கே வச்சு சில பாடங்களையும் அவங்களுக்கு கற்றுக்கணுன்னு அவர் விரும்புகிறார். 11 நாளில் பொடி நடையாக நடந்து போனால் கூட 11 நாளில் போயிடலாம். என்ன பாடம் கற்றுக்கணும்? அங்கே பாருங்கள், சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, வனாந்தரம் ஒன்றும் கிடையாது, கடை கிடையாது, மார்க்கெட்டு கிடையாது, மீன் மார்க்கெட்டு கிடையாது, கறி மார்க்கெட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எந்த ஐட்டமும் கிடைக்காது. ஆனால் மூட்டையாக காசு வெள்ளி பொண்ணெல்லாம் வச்சுருக்கிறான். ஒன்றும் வாங்க முடியாது. அவ்வளோ காசை வச்சுட்டு ஒரு கடைக்கும் போக முடியாது. வனாந்தரம். ஒரு நிழல் கூட கிடையாது. நிழல் கிடைக்கணுன்னா கூட கடவுளை தான் நம்பணும். கடவுள் தான் நிழலாக இருக்கணும். ஆனால் அவர் இருக்கிறார் பாருங்கள். வனாந்தரத்தில் கடவுள் அவர்களுக்கு நிழலாக இருக்கிறாரு. பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை காக்கிறாரு. பகலில் வெயிலுக்கும் இரவில் குளிருக்கும் பாதுகாப்பாக அவர் இருக்கிறாரு. மண்ணாவை தர்றாரு, தண்ணியை தர்றாரு, எல்லாம் இந்த அற்புதமாக செய்கிறாரு. 11 நாளில் இதை கற்பித்து 12வது நாளுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துறணுன்னு தான் அவருடைய சித்தம். இதுதான் அவருடைய சித்தம். பாலும் தேனும் ஓடுற தேசம் தான் அவருடைய சித்தம், வனாந்திரம் இல்லை அவருடைய சித்தம். ஆனால் 40 வருஷம் அந்த ஜெனரேஷன், அந்த அடிமைத்தனத்திலேருந்து வந்தவங்க வனாந்திரத்தை 11 நாளில் கடக்க வேண்டியவங்க 40 வருஷம் இருந்து கடக்கவும் முடியல, அங்கேயே செத்து போனாங்கன்னு இருக்குது இல்லையா? ஏன்? சங்கீதக்காரன் காமெண்ட் பண்ணுகிறார் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையை பற்றி. ஏன் அப்படி ஆனாங்க, ஏன் அப்படி செத்தாங்க வனாந்தரத்தில்? கடவுள் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை வச்சுருக்காரு, ஆனால் போய் சேர முடியலையே. ஏன்? சங்கீதம் 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். சில நேரத்தில் பாருங்கள் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது, சில நேரத்தில் தமிழில் நமக்கு ரொம்ப விளங்குற மாதிரி வருது. தேவனை சோதித்து அவரை மட்டுப்படுத்திட்டாங்களாம். மட்டுப்படுத்தினாங்கன்னு என்ன சிலருக்கெல்லாம் தெரியும். இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் எதுக்கும். they limited the holy one of Israel அப்படின்னு வருது இங்கிலீஷில். they limitedனா தெரியும் இல்லை உங்களுக்கு? லிமிட்டட் சாப்பாடுன்னா தெரியும் உங்களுக்கு, இவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. ஏன் அப்படி சொன்னால் தான் விளங்கும். லிமிட்டட்னா என்ன? இதுக்கு மேலே கிடையாது. அப்போ கடவுள் அளவற்ற விதத்தில் உங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறார். அதனால தான் பாருங்கள் புதிய ஏற்பாட்டெல்லாம் வாசிக்கிறோம் மறுபடியும் உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு
கொடுப்பன கிடுப்பனெலாம் அவர் பேசலை. ஏன் கொடுப்பன அப்படி தான் உனக்கு ஆகும். இங்கே என்ன சொல்கிறாங்க, உன் தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான் ஆகும். தலையில் எழுதலைங்க, இங்கே எழுதியிருக்குது. இது தலைக்கு உள்ளே போனோம். இன்னும் தலையில் எழுதியிருக்க மாதிரி பேசிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை கொடுத்துருக்காரு, இங்கே எழுதியிருக்குது. ஆனால் இவங்க கொடுப்பனன்னு பேசியிருக்கிறாங்க. என்ன கொடுத்துருக்கிறார்? அளவற்ற விதத்திலே தேவன் கிருபையை தந்திருக்கிறார். லிமிட்டடாக இல்லை, அளவற்ற விதத்தில் கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தரை பரீட்சை பார்த்து அவரை சோதித்து முறுமுறுத்து அவிசுவாசம் உள்ளவர்களாகி அவர் அந்த விதத்தில் சோதித்து என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். தே லிமிட்டட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். அப்போ கடவுளை நான் லிமிட் பண்ண முடியுமா? நீங்கள் லிமிட் பண்ண முடியுமா? கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியத்தை நீங்களும் நானும் லிமிட் பண்ண முடியுமா? சிலர் சொல்கிறாங்க, இல்லையா கடவுள் செய்ய நினைத்தது தடைபடாது. எதுக்கு எடுத்தாலும் இதை ஒன்று எடுத்துக்கிறது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த நாய்க்கு செய்ய நினைத்தது தடைபடாது, பூனைக்கு செய்ய நினைத்தது தடைபடாது, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களுக்கு செய்ய நினைக்கிறது எப்படி? நீங்கள் மனுஷராச்சே. ஹலோ, நீங்கள் கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்போ உங்கள் விஷயத்தில் கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைபட முடியும். ஏன் என்று சொன்னால், ஏன் தடைப்படும்? ஏன்னு சொன்னால் நீங்கள் அவரை மட்டுப்படுத்த முடியும், நீங்கள் அவரை லிமிட் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு, அவரை வெறும் வராண்டாவில் வச்சு பேசி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் லிமிட் பண்ணிட்டீங்க. வர இதுக்கு மேலே வராது, நீன்னு வீட்டுக்குள்ளே வராதுன்னு அவரும் தெரிஞ்சுக்குவார். நம்ம வீட்டுக்குள்ளே வர வேணான்றாங்க போல இருக்கு, இங்கே வச்சே பேசி அனுப்பிச்சிட்டாங்கன்னு. கொண்டு போய் லிவிங் ரூமில் உட்கார வச்சிங்கன்னா அவருக்கு தெரியும், லிவிங் ரூம் வரைக்கும். கொண்டு போய் டைனிங் ஹாலில் வாங்க சாப்பிடுங்கன்னீங்கன்னா, அப்புறம் வாங்க எங்கள் வீட்டை பாருங்கன்னு ஒரு ரூமாக கொண்டு போய் காமிச்சிங்கன்னா, பாருங்கள் எவ்வளோ அனுமதிக்கிறோம், நம்ம லிமிட் பண்ணுறோம். அதை பொறுத்தான் இருக்குது. கடவுளை நம்ம எந்த அளவுக்கு அனுமதிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில், எந்த அளவுக்கு அவருக்கு சுதந்திரத்தை தர்றோம், எந்த அளவுக்கு அவரை வரவேற்று அவரை உள்ளே வர வச்சு என்னுடைய வாழ்க்கையில் எல்லா ரீதியிலையும் கத்தாவே நீர் ஆண்டு கொள்ளும் சொல்லி விடுறோமா, அந்த அளவுக்கு தான் அவர் ஆண்டு கொள்ள முடியுமோ ஒழிய, கத்தாவே ஆமாம் நீர் இயேசு ரட்சகர்னு ஒத்துக்கிட்டேன், ஆனால் என் பணத்தை மட்டும் தொட்டுறாது, பர்ஸை மட்டும் தொட்டுறாது, அதை பத்திரமா என் பேக் பாக்கெட்டில் தான் இருக்கும். உங்கள் பர்ஸெல்லாம் அவர் பிக் பாக்கெட் ஒன்றும் அடிக்க போகிறது இல்லை, அவர் அது உங்கள் பாக்கெட்டில் தான் பத்திரமா இருக்கும், உங்களுது தான் அது. ஆனால் அது உள்ளே கர்த்தர் வர விரும்புகிறாரு. ஏன்னா அது உள்ளே இருக்கிறது அதிகமாக்குறது எப்படி, அதான் அவர் யோசிக்கிறாரு. இவன் இப்படியே கிடக்கிறானே, தரித்திரத்தில் இருக்கிறானே, இல்லாமையில் இருக்கிறானே, இழுபறியில் இருக்கிறானே, கைக்கும் வாய்க்குன்னு கிடக்கிறானே, இன்னும் கொஞ்சம் தாராளமாக கொடுப்பேன்னு நினைக்கிறாரு. ஆனால் இதை மட்டும் தொட்டுறாதே, இது மட்டும் என்னது, மீதியெல்லாம் உன்னது. சிலர் சொல்லுவாங்க இந்த விஷயத்தை மட்டும் தடையிறாது, அந்த விஷயத்தில் மட்டும் அப்போ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெற்றியே இருக்காது. எதில் நம்ம தலையிட வேணான்னு சொல்கிறோமோ அந்த விஷயத்தில் வெற்றியே இருக்காது. கடவுள் என்ன சொல்கிறாரு, எல்லாத்துக்குள்ளேயும் நான் வர்றேன், எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன், மட்டுப்படுத்தாதேன்றாரு. லிமிட் பண்ணாத, என்னை இது வரைக்கும் தான், அதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு லிமிட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், கர்த்தரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் லிமிட் பண்ண முடியும்ங்கிறது தான் வேதவசன சத்தியம். இஸ்ரவேல் ஜனங்க அதுதான் பண்ணாங்க. சர்வவல்ல தேவனை லிமிட் பண்ண முடியுமா? கர்த்தர் செய்யறதை தடை பண்ண முடியுமா? கர்த்தருடைய சித்தத்தை தடை பண்ண முடியுமா? தடை பண்ணாங்களே, மட்டுப்படுத்தினார்கள்னே இருக்குது, லிமிட் பண்ணிட்டாங்களே இருக்குது. அவர் செய்ய நினைச்சதை அவங்க வாழ்க்கையில் செய்ய முடியலையே. பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டு போகிறேன்னாரு, கூட்டு போக முடியும். எத்தனை ராட்சத நடுவில் வந்தாலும் சரி, எத்தனை ரதங்களும் குதிரையும் நடுவில் வந்தாலும் சரி, தடுத்து நிறுத்த முடியாத அவரால் கூட்டு போக முடியும். ஆனால் இவர்கள் கேட்க மறுத்து விட்டார்கள், மட்டுப்படுத்தினார்கள். நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, ஒரு நாளும் கடவுளை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மட்டுப்படுத்தி விடாதீர்கள். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி லிமிட் பண்ணி விட்டுறாதீங்க. கடவுளுக்கு திறந்து கொடுங்கள், கடவுளுக்கு வாசலை விரிவாய் திறவுங்கள். அவர் உள்ள கிரியை செய்யட்டும், அவர் எல்லாத்தையும் மாற்றட்டும், அவருடைய கிருபை எல்லா காரியங்களிலும் விளங்கட்டும், அவருடைய பலன், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு எல்லா காரியங்களிலும் உண்டாயிருக்கட்டும். இன்னொரு வசனம் பாருங்கள், உபாகமம் 7:15, ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் பாருங்கள்.
கர்த்தர் சகல நோய்களையும் 15லேருந்து 18 வரைக்கும் வாசிக்க போகிறேன், நல்லா கவனிங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பயக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக, அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக, அது உனக்கு கண்ணியாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறார் கர்த்தர்? நோய் உன்னை விட்டு விலக்குவார், கொடிய ரோகங்கள் எல்லாம் உன்மேல் வரவே வராது. சகல ஜனங்களையும், அதாவது உனக்கு எதிராக வர்ற விரோதிகள், உன்னை அழிக்கணும்னு நினைக்கிற வர்றவர்கள் எல்லாத்தையும் நீ நிர்மூலமாக்குவாய். அப்போ வியாதியின் மேலே வெற்றி, விரோதிகள் மேலே வெற்றி, எல்லா விதத்துலேயும் வெற்றி. ஒரு மனுஷன் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது, எல்லாத்துலேயும் நான் வெற்றி தர்றேன்றார். என்ன நல்ல காரியம் பாருங்கள். எல்லாத்துலேயும் நான் உனக்கு வெற்றி தர்றேன், உனக்கு எந்த குறையும் இருக்காது, உன்னை யாரும் ஒன்றும் தீர்த்து கட்ட முடியாது, நான் உனக்கு எல்லாத்துலேயும் வெற்றி தர்றேன்றார். ஆனால் சொல்கிறார் 17, அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால். நான் எல்லாத்துலேயும் வெற்றி தரேன்பா, ஆனால் உன் இருதயத்தில் மட்டும் அப்படி சொல்லிக்காத. எப்படி சொல்லிக்காத? அந்த ஜாதிகள், அதாவது எனக்கு விரோதமாக இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் என்னை விட பெருத்த ஜாதிகள், அவங்கெல்லாம் ஜனம் பெருத்தவர்கள், அவரெல்லாம் எங்களை விட நம்பர் அதிகம், அவங்க பெரிய ராட்சசர் மாதிரி இருக்காங்க, அவங்க விழுங்கிடுவாங்க, அவங்க சாப்பிட்ருவாங்க, அவங்க எங்களை அழிச்சிருவாங்க. அப்படி மட்டும் பேசாதேன்றார். ஏன்னா அப்படி பேசுனா நான் எப்படி உன்னை ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, அப்படி சொல்வாயானால் பயப்படாதே, நான் உனக்கு செய்வேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன செய்கிறியோ நான் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு ஜெயத்தை தரப்போகிறேன். வியாதியின் மேலே ஜெயம், விரோதிகள் மேலே ஜெயம், எல்லாவற்றிலும் வெற்றி உனக்கு நான் தரப்போகிறேன். ஆனால் நீ ஒன்று பண்ணு, பயப்படாதே, பயந்துடாதே. ஏன்னா பயந்தினா நான் உனக்கு தர வெற்றியை கூட நீ பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். இருக்கீங்களா? அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பயம், சந்தேகம், அவிஸ்வாசம் போன்ற காரியங்கள்லாம் அதை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் என்றால், அதை அகற்றாமல் இருந்தோம் என்றால், தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமாயிடுது. இந்த ரெண்டும் கம்பேட்டபிள் கிடையாது, ஒன்றோட ஒன்று போகாது. பயம் இருந்தால் விடுதலை வர்றது ரொம்ப கஷ்டம். பயத்தை ஒழின்றார், பயத்தை ஒழித்து கட்டு. அப்போ எதுக்கு இங்கே உட்காந்து போதனை கேட்டுட்ருக்கோம்? நம்ம இந்த பயமெல்லாம் நீங்கிறதுக்காக தான். கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய அன்பு குறித்து, கர்த்தருடைய கிருபையை குறித்து, அவருடைய இரக்கத்தை குறித்து, அவருடைய வல்லமை குறித்து கேட்க 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 மற்ற காரியங்களை குறித்த பயம் நம்ம விட்டு என்ன பண்ணிடுது? போய் விடுகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு எல்லா விடுதலையும் தர்றேன், சோமாக்குறேன், எல்லாம் பண்ணுறேன், விரோதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பெரியவனாக இருக்கட்டும், ராட்சசனாக இருக்கட்டும், ரதம் வச்சுருக்கட்டும், குதிரை வச்சுருக்கட்டும், கவலைப்படாது, நான் இருக்கிறேன்ற. ஆனால் நீ மட்டும் வாயை திறந்து என்ன பேசாத? அந்த ஜனம் பெருத்ததுன்றது மட்டும், அந்த கதை மட்டும் பேசவே பேசாது. என்னுடைய கர்த்தர் பெரியவர், அதை பேசு. அவர் எனக்கு வெற்றியை தர்றவர்ன்றதை பேசு. பாருங்க, இப்போ கிருபை இருக்குது. கர்த்தருடைய கிருபை என்ன? நான் சோமாக்குறேன், வெற்றியை தர்றா, தான் கர்த்தருடைய கிருபை. நம்முடைய பங்கு என்ன? கர்த்தர் எனக்கு வெற்றியை தந்திருக்கிறார், சோத்தை தந்திருக்கிறார், எல்லாத்தையும் தந்திருக்கிறார், எனக்கு தோல்வி என்பது கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய பங்கு. இந்த ரெண்டும் ஒன்றா சேரணும். கிருபை கடவுள் செய்கிறது, விசுவாசம் நான் காண்பிக்கிறது. இந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் அந்த கிருபையின் பலனை நாம் அனுபவிக்க முடியும். இருக்கீங்களா? ஒன்று மட்டும் இருந்து இன்னொன்று இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அவர் நிறைய செஞ்சுருந்து, நான் உனக்கு சுகம் தர்றேன், அது தரேன், இது தரேன்னு சொல்லி நான் எதுவுமே சரியில்லைங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. கிருபையை நாம் பெற்று அனுபவித்து அதனுடைய பலனை பூசிக்க வேண்டும் என்று சொன்னால், கிருபை என்ன செய்திருக்குதோ அதுக்கேற்றவாறு என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருக்க வேணும். இருக்கீங்களா?